விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெங்கி அட்லூரி அவர்களோட இயக்கத்துல சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார் இன்னும் நிறைய பேர் நடிச்ச இந்த படம் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா. ஒரு ஃபீல் குட் மூவினா என்னென்ன இருக்கும்? ஸோ நிறையா எமோஷனல் சீன்ஸ் நிறையா இருக்கும். சென்டிமெண்ட்டா ஃபேமிலி கூட அட்டாச்சாக இருக்கிற சில சீன்ஸ் இருக்கும். அப்புறம் ஏதாவது பிரிந்த உறவுகள் வந்து சேரும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஃபீல் குட் ட்ராமாவில் இருக்கும். லவ் இருக்கும், காமெடி இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தார் அப்படின்னா ஃபைட் சீன்ஸு இருக்கும், படத்துக்கே தேவையே இல்லைன்னாலும். அப்படி எல்லாமே இந்த படத்துல இருக்கு. இது எல்லாம் இருக்கிற விஸ்வநாதன் சன்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த ரிவ்யூ. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய மல்டி பில்லியனராக இருக்காரு. அவருக்கு ஃபேமிலி அவ்வளோ சூப்பராக இருக்கு. அவங்களோட ஃபேமிலிலாம் அவங்க அம்மா ராதிகா. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு குறை இருக்கு. என்னன்னா பையன் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்றாரு 42 வயசு ஆகியுமே. ஸோ அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. இவரு இந்த 42 வயசு வரையும் கல்யாணம் பண்ண மாட்றாரு. ஆனாலும் நம்ம குடும்பம் இப்படியே போயிடும், வாரிசே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்கங்கிறதுக்காக, ஒரு வாடகத்தாய் மூலியமா இவர் வந்து ஒரு குழந்தை பெத்துக்கிறாரு. அந்த குழந்தையும் கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு வரையும் 1 1/2 வயசு, 2 வயசு வரையும் நல்லா வளருது. திடீர்னு அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை. அது அம்மாவோட போன்ல இருந்து தான் அத எடுக்க முடியும். அப்பாவோட போன்ல இருந்து எடுக்க முடியல அப்படின்னா, அம்மாவோட போன்ல தான் எடுக்க முடியும் அப்படின்னு அந்த வாடகத்தாய தேடி போறாங்க. அந்த வாடகத்தாய் தான் மமிதா பைஜு. மமிதா பைஜுக்கு 22 வயசு இந்த படத்துல. இந்த சின்ன பொண்ணு தான் நம்ம குழந்தைக்கு அம்மாவான்னு ஷாக் ஆகுறாரு சூர்யா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா போற கட்டாயம் வருது. ஒண்ணா டிராவல் பண்ற கட்டாயம் வருது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள காதல் வந்துதா? அது ஒண்ணா சேர்ந்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் மீதி படத்தோட கதை. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவ தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கதைப்படியே அவர் ரொம்ப மெச்சூரான ஆளு. ஒரு ரொம்ப பெரிய பணக்காரரு. நெறைய இடத்துல சட்டிலா தான் பிஹேவ் பண்ணணும். ரொம்ப எமோஷன் சீன்ஸ்ல கூட சில இடத்துல அவர் வந்து வெறும் அமைதியா இருக்கிறதுலயே அவரோட நடிப்பை வெளிப்படுத்தணும். அது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த அவரோட கேரக்டரு ரொம்ப மெச்சூரான ஒரு கேரக்டரு. அத சூப்பரா கையாண்டுருக்காரு. ஸோ சூர்யா இந்த படத்தோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளஸ் அப்படின்னு சொல்லுவேன்னா, இன்னொரு பக்கம் அதுக்கு நிகரான பிளஸ்ஸு மமிதா பைஜு. இந்த படத்துல ரொம்ப ரொம்ப குறும்புத்தனமான கேரக்டர். எதிர்பார்க்காத நேரத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் மேபி தியேட்டர்ல நிறைய பேரை சிரிக்க வச்சுது, நிறைய இடத்துல எமோஷனல் ஆக்க வச்சுது. ஸோ எல்லாமே பண்ண வச்சாங்க. ஸோ மமிதா பைஜு இந்த படத்தோட ஒரு பிக்கெஸ்ட் பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா ராதிகா சரத்குமார் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே விஸ்வநாதன் சன்ஸ். ஆனா இந்த படத்துல ரொம்ப முக்கியமா அந்த எமோஷனல் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆனது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா பையன், அதாவது ராதிகாவுக்கும் சூர்யாவுக்கும் இவங்க 2 பேருக்கும் அந்த அம்மா பையன் அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட் தான் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடத்துல கண்கலங்கவுமே வச்சிருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்களோட பிஜிஎம் நிறைய இடத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துல நிறைய சீன்ஸ் வந்து ஜிவிஎம் அவர்களோட பிஜிஎம் தான் காப்பாத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்துல நெகட்டிவ் அப்படிங்கும்போது செகண்ட் ஹாஃப், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் வேற வேற மாதிரி ஒரு கதைகளத்தை கொண்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல தேவையே இல்லாத சில விஷயங்களை கொண்டு வந்து வேற மாதிரி ஒரு கதை, அதாவது இந்த படத்தோட பிளாட்டே என்னவோ அதை தாண்டி வேற எங்கேயும் அவுட் ஆஃப் ஜோன் போய் மறுபடியும் கதைக்குள்ள வர மாதிரி இருக்கு. ஸோ அதை தாண்டி ரவீனா டண்டன் கேரக்டர், ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு இந்த படத்துல. செகண்ட் ஹாஃப்ல அவங்க மோஸ்ட்லி வராங்க. அவங்க நிறைய விஷயங்கள் ஸ்டோரிக்குள்ள வராங்க. அந்த கேரக்டர் சுத்தமா ஒட்டவே இல்லை. இன்னுமே நல்லா இந்த படத்தை சூப்பரா பண்ணிருக்கலாம். இந்த கதையோட முக்கியமான விஷயம் என்னமோ அதை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போய் வேற நிறைய இடத்துல வந்து எமோஷனல் கனெக்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியலா பண்ணது. இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக்கா இருந்தாலுமே, ஆனா ஓவராலா நீங்க ஃபேமிலியோட போய் ஒரு படத்தை தாராளமா பார்க்கலாம் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ரீசெண்டா வரக்கூடிய சில ட்ரெண்ட் எல்லாம் இந்த படத்துல கிடையாது. அதாவது வேணும்னே அந்த ஒரு வைலன்ஸை வந்து படத்துல வைக்கிறது, அப்புறம் பழைய பாட்டை யூஸ் பண்ணி அதை ட்ரெண்ட் ஆக்குறது, அப்புறம் சண்டை காட்சியில ஒரு பழைய ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்றது, இல்ல வேற ஏதாவது ஒரு ஹீரோவோட ரெஃபரன்ஸ் வைக்கிறது, அப்படி இதுல எதுவுமே கிடையாது. அதையே நம்ம ரொம்ப பெரிய பாசிட்டிவா சொல்லியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட கண்டிப்பா போய் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஸோ நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ரிவ்யூல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.